எல்லாருக்கும் வணக்கம். முதல் வணக்கம் எங்கள் விஷயம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய நன்றி நான் சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு சென்னையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வீடு கொடுத்த என்னோடய ஹவுஸ் ஓனர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் பத்திரிக்கை கொடுத்ததை கேட்டு எனக்கு இங்கே வந்தது. இந்த வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது குறிப்பாக இண்டஸ்ட்ரியில், மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு. இந்த வானவராயன் வல்லவராயன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எனக்கு ஹீரோயின் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா, அவர் தான் பட்டீல் சேகர் சார். அவரும் நானும் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு ஃபைட்டில் இருந்துகிட்டே இருப்போம். ஏதாவது என்ன பிரச்சனை அங்கே செட்டில் அப்படின்னா எனக்கும் சேகர் சாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லவ். இன்னைக்கு காலையில் கூட நான் போய் ஏதோ ஒருகிட்ட பேசினேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லவ் எங்கள் 2 பேருக்குள்ளே எப்போதுமே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட முடிச்சுட்டு கூட ஏதாவது சண்டை போடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அப்பாவும் பையனும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக கோச்சு பண்ணாங்க 2 பேரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பொறுமையெல்லாம் தாங்கி கொண்ட ராஜ்மோகன் சார். அவர்கிட்ட நான் கதை சொல்லும்போது டப்புன்னு நிறுத்தி ஏதாவது கேள்விலாம் கேட்பேன். அப்படியே பார்ப்பாரு, யாரா நீ, எதுக்கு நீ இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர்கிட்ட நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருப்பேன். நிறைய டேக் போயிருப்பேன். சாரி சார், இதெல்லாம் அங்கேயே சொல்லியிருக்கேன்றீங்களா? ஓகே. எல்லாம் இந்த இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தேட்டரில் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே தான் வந்து நன்றிகளையும் சாரிகளையும் சொல்லிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யுவன் சார், நான் வந்து ஆர்ஜேவாக ஒரு 6 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு ஷோ எப்படி ஹிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நான் எல்லாருக்குமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யுவன் சார் பாட்டு ஏதாவது ஒரு 4 பாட்டு கண்டினியூஸாக அடிச்சு விட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு கிடைச்ச முதல் சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சாருடைய சைன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுடைய கிஃப்ட் சார், நீங்கள் எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்டு கிருஷ்ணாண்ணா சார், காசுலாம் தர மாட்டேன் சார், உங்கள் காரை வேணால் கொஞ்சம் லைட்டாக தொடச்சி வைக்கிறேன். இல்லை சார் அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை சார் என்கிட்ட. ஸோ கிருஷ்ணாண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வாத்தியார் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் எப்படி பேசுகிறது அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசருக்கு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பாஷையை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தட்டமாக வந்து ஒரு வாரம் போய் கோயம்புத்தூர் எல்லாம் தங்கி எல்லா வீட்லேயும் சாப்பிட்டுட்டுலாம் வந்தோம். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய அது ஒரு டியூஷன் கிளாஸ் மாதிரி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல பிரதர் கிடச்சதுக்கு பயங்கர ஹாப்பி. அண்டு ஸ்னேகன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட வாழ்த்துக்களுக்கு. அண்டு சௌகர் ஜனகம்மா வந்து எனக்கு வந்து சாப்பாடெலாம் சமைச்சு கொடுத்தாங்க. அண்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அவங்க எப்போதுமே அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அது உனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது, பட் ஆனால் நம்ம வாயுவில் என்ன போகுது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியணும். அதனால் நம்ம சாப்பாட்டை நம்மளே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருக்கிறவங்க. அது நல்ல ஒரு பாலிசி. தேங்க்யூம்மா. அது நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் சமையல் கிளாஸ்லாம் போகிறோம். நானும் கிருஷ்ணா எல்லாருமே தனியாக நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ அதெல்லாம் வீட்டில் நான் தான் பண்ணிட்டுருக்கேன். காலைல கூட காய்கறிலாம் வாங்கி கொடுத்துட்டு மாவு பாக்கெட்லாம் வாங்கி கொடுத்து தான் வந்தேன். ஸோ அடுத்து சமையல் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிறைய பேர் எல்லாம் எங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லியிருக்கேன். மோனல் கஜார், தேங்க்யூ ஸோ மச் என் பக்கத்தில் உட்காந்ததுக்கு.